சாந்தி. அவ்யக்த சமிகை 7 ஏப்ரல் 2024. இன்றைக்கி பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, संस्कार मिलाने के लिए जहाँ मालिक हो चलना है वहाँ बालक नहीं बनना. சன்ஸ்கார ஒற்றுமைக்காக இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எங்கு நீங்கள் அதிகாரியாக இருக்க வேண்டுமோ, எஜமானனாக அந்த உரிமையோடு இருக்க வேண்டுமோ, அங்கு நீங்கள் குழந்தையாக கூடாது. और जहाँ बालक बनना है वहाँ मालिक नहीं बनना. மற்றும் எங்கு நீங்கள் குழந்தையாக வேண்டுமோ அங்கு நீங்கள் அதிகாரியாக கூடாது. எங்கே அத்தாரிட்டி எடுத்துக்கணுமோ அங்கே அத்தாரிட்டி எடுத்துக்கணும். எங்கே நாம் விட்டு கொடுக்கணுமோ அங்கே நாம் பணிவாக விட்டு கொடுத்துடணும். பாலக் பன் அர்த்தாத் நிர்சங்கல்ப். குழந்தை பருவநிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா சொல்கிறாரு, சங்கல்பமற்ற நிலை. குழந்தை எந்த ஒரு வீணான எண்ணத்தையும் அது உருவாக்காது. அதே போல் நீங்களும் நிர்சங்கல்ப நிலைக்கு வாங்க. ஜோபி ஆக்யா மிலே டைரக்ஷன் மிலே உஸ்பர் சல்னா. ஸோ நான் பாபாவனுடைய குழந்தை ஆகிறேன்னா அதனுடைய அர்த்தம், உங்களுக்கு அவரிடமிருந்து என்ன ஒரு கட்டளை கிடைக்கிறதோ, அவரிடமிருந்து என்ன ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறதோ அதை அமல்படுத்துவது. ஸோ குழந்தை ஆகிட்டோன்னா குழந்தையினுடைய வேலை என்னவா? அப்பா என்ன சொல்கிறாரோ அதை குழந்தை கேட்கணும், அதுதான் அதனுடைய வேலை. அதனால் பாபா கிட்டேருந்து நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்குதுன்னா அதை முழுமையாக நம்பி நிச்சய புத்தியோடு 100% நிச்சயத்தோடு அதை அப்படியே நம்ம கண்ணை மூடி செய்துடுறோம். மாலிக் பன் அப்னி ராய் தோ ஃபிர் பாலக் பன் ஜாவோ. ஸோ நீங்கள் ஒரு குழுவாக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு டிஸ்கஷனில் இருக்கீங்க, அதிலேருந்து ஒரு முடிவு வருது, ஒரு சேவைக்கான திட்டம் போடுறீங்க, அதில் எல்லோரும் தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய ஒரு சஜஷன் இருக்குது, உங்களுடைய ஒரு கருத்து இருக்குன்னா நீங்கள் அதை அதிகாரியினுடைய ரூபத்தில் இருந்து தாராளமாக சொல்லலாம், வெளிப்படுத்தலாம். ஃபிர் பாலக் பன் ஜாவோ. அப்போது ஒவ்வொருத்தருனுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கடைசியில் அந்த குழுவாக சேர்ந்து சில விஷயங்களை முடிவெடுப்பாங்க. அதில் நம்ம சொன்னதும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இல்லாமல் போனாலும் அந்த இடத்துல நம்ம என்ன ஆகிடணுமா? குழந்தை ஆகிடணும். தோ டக்கராவசே பச்சு ஜாயங்க. அப்போ இந்த ஒரு சன்ஸ்காரம் மோதலில் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. இல்லைன்னா நான் சொல்லதை நீங்கள் ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நம்ம எங்கேயாவது அந்த ஒரு பிடிவாதம் பிடித்தோம் அப்படின்னா பின் அங்கே என்ன ஆகுது? அந்த குழுவினுடைய ஒற்றுமை போய்விடுகிறது. அங்கு சண்டை, அதாவது மனக்கசப்பு என்பது ஏற்படுகிறது. அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் குழுவாக கடைசியில் என்ன ஒரு முடிவெடுக்கிறாங்களோ அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். राय दी मालिक बने फिर जब फाइनल होता है तो बालक बन जाना चाहिए. அதிகாரியாக இருந்து நாம் ஒரு வழியை சொன்னோம், ஒரு கருத்தை நாம் எடுத்துரைத்தோம், முடிவாக அதில் என்ன வெளிப்படுதோ அதை நாம் குழந்தையாக இருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய கருத்தை நடைமுறைப்படுத்துறதை விட அந்த குழுவினுடைய அந்த ஒரு குடும்பம் அல்லது அந்த ஒரு பரிவாரத்தினுடைய ஒற்றுமை, பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை, அன்புங்கிறது இதை விட ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம யோசிக்கணும், என்னுடைய பாயிண்ட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனா அல்லது இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனா? நிறைய பேர் நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் பாபா அதுதான் புரிய வைக்கிறாரு. என்னுடைய கருத்து எவ்வளோ முக்கியமோ அதை விட இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள், என்னுடைய சக பரிவாரத்தை சேர்ந்தவர்கள், என்னுடன் கூட இருப்பவர்கள், அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய ஸ்நேகமும் இதை விட ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? விட்டு கொடுத்துருவோம். ஏனென்றால் நாம் இந்த விஷயத்தில் இப்படி ஒரு சகயோகம், ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது தான் பின்னாடி உங்களுக்கு அவங்கக்கிட்டேருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். ஏன்னா நாம் அவங்கள மதிக்கிறோம். பின்ன அவங்களும் ஏதோ ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க? சரின்னு சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பாங்க, நம்மோடு கூட வருவாங்க. ஸோ பிறருடைய ஒத்துழைப்பை பெற வேண்டும் என்றால் அதிகாரியாக இருக்க வேண்டிய இடத்துல அதிகாரியாக இருக்கணும், ஆனால் குழந்தையாக வேண்டிய இடத்துல கண்டிப்பாக குழந்தையாகணும். அதனால் இன்றைக்கி பாபா இது நமக்கு புரிய வைக்கிறாரு. நீங்கள் பாலக் குழந்தையாகவும் இருங்க, அதே சமயத்தில் மாலிக்காகவும் இருங்க.
ஸோ இதுக்கு நமக்கு சமநிலை வைக்க தெரியணும். எங்கே எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.